தண்ணீரை விட பெட்ரோல் சீப்பா? அது மட்டும் இல்ல, உலக அரசியல் திடீர்னு சூடாகி இருக்கு. இதோட பின்னணியில வெனிசுலாவின் எண்ணெய் வளம் இருக்கு. இது நம்ம நாட்டையும் எப்படி பாதிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 50 வினாடியில் முழு உண்மையும் சொல்றேன். இப்ப எல்லாரும் இஸ்ரேல் காசாவை பத்தி பேசினாலும் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான பஞ்சாயத்து தான் உண்மையிலேயே ஹாட் டாபிக். ஏன் தெரியுமா? வெனிசுலா தான் உலகத்திலேயே கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில் ரொம்ப சீப்பா கிடைக்கிற நாடு. சில நேரம் தண்ணீர் பாட்டிலை விட 1 லிட்டர் பெட்ரோல் விலை அங்க கம்மியா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட எண்ணெய் வளம் கொட்டி கிடக்கு. இதத்தான் அமெரிக்கா குறி வச்சிருக்கு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு முழங்கின ட்ரம்ப் தன்னோட நாட்டு வளர்ச்சிக்காக பழையபடி புதைபடிம எரிபொருட்களை பயன்படுத்தணும்னு திட்டமிட்டிருக்கார். அதுக்கு தேவைப்படுற எண்ணெய் வெனிசுலா கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு பெரிய பவர் வளரணும்னா இன்னொரு நாட்டை சுரண்டித்தானே ஆகணும். இந்த விஷயத்துல வெனிசுலா தான் டார்கெட். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு விஷயம் பேசப்படுற மாதிரி அங்க தோண்ட தோண்ட எண்ணெய் கொட்டுது. இங்க தான் ட்ரம்போட 7.5 திட்டம் வெளியாகுது. இந்தோனேஷியாவோட எண்ணெயை கைப்பற்ற தவறியதுதான் ஈராக் போர்ல ஒரு பெரிய பிரச்சனைன்னு அவரே சொல்லியிருக்கார். அடுத்து வெனிசுலாவில் ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம காஷ்மீர் மாதிரி எசெகிபோ பிராந்தியத்துக்காக பக்கத்து நாடான கயானா சண்டை போடுது. அமைதி பரிசு வாங்கின வெனிசுலா அதிகட்சி தலைவர் அதிபரானா அந்த பிராந்தியத்தை கயானாவுக்கு கொடுத்துருவாராம். இதென்ன புது மேட்டர்னு பார்த்தா, இந்த எசெகிபோ கடல் பகுதியில அமெரிக்காவோட எக்ஸான் மொபில் கம்பெனி பெரிய கச்சா எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சிருக்கு. அடடா, இப்போ கணக்கு சரியா வருதா? அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, வெனிசுலாவில் கிளர்ச்சியை உருவாக்கி ஆட்சியை கவிழ்த்து அதன் மூலமா எசெகிபோ பிராந்தியத்தை கைப்பற்ற பாக்குது. இது கச்சா எண்ணெய் அரசியல். இது சும்மா இல்ல. ஒரு நாட்டின் வளத்தை சுரண்ட அமெரிக்கா பல வருஷமா ராணுவ கிளர்ச்சி, பொருளாதார தடைன்னு எவ்வளவோ பண்ணியிருக்கு. இப்போ இந்த புது பிளானை கையில் எடுத்திருக்கு. இந்த வெனிசுலா பஞ்சாயத்து உலக கச்சா எண்ணெய் விலையை மாத்தி நம்ம ஊர்ல பெட்ரோல் விலையையும் நிச்சயம் பாதிக்கும். இந்த கச்சா எண்ணெய் அரசியல் சரியா இல்ல தப்பா? ட்ரம்போட இந்த பிளான் ஜெயிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இந்த ஷாக்கிங் உண்மையை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.